அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான மயானக்காலினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிரிக்கு பைத்தியம் பிடிச்சி திரியணுமா, பைத்தியம் மாதிரியா அலையணுமா, பைத்தியமாக நிற்கணுமா, எதிரிக்கு பண்ணி விடலாம். ஏன் நம்ம அவங்க எதிரியாக நினைக்கிறாங்க என்ன, அதனால பண்ணி விடலாம். மனநல பாதிக்கப்பட்டு சில ரோட்டோரங்களில் மூட்டை முடிச்சோடையும் அழுக்கு துணியோடையும் நிறைய முடிகளோடையும் போவாங்க. அவங்களுக்கு ஏதேனும் உணவு செலவுக்கு ஏதேனும் டீ காப்பி பணம் காசு கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் போல் துணி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு 6 செப்பு தக்கட்டில் சம்மந்தப்பட்டவங்க அந்த எதிரியோட பேர், அம்மா பேர் இதெல்லாம் எழுதி வேப்பெண்ணெயில் ஒரு 15 நாளைக்கு அந்த தகடை ஊற போட்டு, அதுக்கு பிறகு அந்த தகடை எடுத்து வெளியில் வச்சு அந்த தகட்டு மேலே ஒரு அகல் தீபத்தை வச்சு அந்த ஊற போட்ட எண்ணெய் வேப்பெண்ணெயிலேயே அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த துணியை திரித்து ஒரு 11 நாளைக்கு விளக்கு போட்டால் அந்த தகட்டில் யாரோட பேர் இருக்கோ அவங்களுக்கு அவர் எப்படி மூட்டை முடிச்சோட தெரிகிறாரோ, அவர் எப்படி பைத்தியமாக இருக்கிறாரோ அந்த மாதிரி இவங்க பைத்தியமாகிடுவாங்க. பல சூட்சமங்கள் இதில் மறைக்கப்பட்டிருக்கு. தேவைன்னா ஏன்னா இதில் ஒரு எந்திரம் ஒன்று வரையணும், திசை இருக்குது, மந்திர உச்சாரணம் இருக்குது, மயானத்துக்கு போகிற வேலை இருக்குது. நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி விட்டுட்டோம்னா அது சிக்கலாக போகும். சரியா? எதிரி வாழ வீடெல்லாம் நிறைய பிரச்சனை, சண்டை சச்சரவு, வெளியில் போய் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது, நமக்கு ஏதாவது பில்லி சூனிய ஏவல் செய்வன் இந்த மாதிரி வைக்கிறது, இப்படி பல வேதனைகளை கொடுக்குறவங்களுக்கு நம்ம இதை பண்ணலாம். என்ன கிழமை எடுக்கணும், எப்படி என்னங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா இது அஷ்டமாசித்து உக்கிரமான வழிபாடு. அவங்க மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு அப்புறம் டாக்டரால் கூட குணப்படுத்த முடியாது. ஏன்னா நோய்க்கு பார்க்குறவங்க டாக்டர், பேய்க்கு பார்க்குறவங்க மாந்திரிகர். நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். பேய் பிடிச்சவங்களால அது வேறு மாதிரி, நோய் பிடிச்சவங்கள இது வேறு மாதிரி. அப்போ என்ன ஆகும், இது சிக்கலில் கொண்டு விடும். பண்ணுங்க. இப்போ எதிரினால யாருக்கு தான் எதிரி இல்லை. நம்ம எல்லாம் பல எதிரிகளை பார்த்தாச்சு, பல சங்கடங்களை சந்திச்சாச்சு, பல விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்போ எதிரின்னா உங்களுக்கு சிரமந்தான். அவங்க நம்மளை வாழையே விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவனுக்கு என்னவெல்லாம் தெரியுமா. அதாவது இப்போ ஒரு எதிரியை போய் நம்ம தொந்தரவு பண்ணி அந்த பிரச்சனை பண்ணி இந்த பிரச்சனை பண்ணி அதில் போய் நேரங்களை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அதில் உண்டான செலவுகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தான் நோக்கி செல்லுகிற பயணத்துக்காகவும் இந்த நேரத்தை செலவிடலாம். நீ உட்காந்து பிளான் பண்ணணும், இவனை எதில் மாட்டி விடலாம், எங்கே கொண்டு போய் விடலாம், யாருக்கிட்ட சொல்லி விடலாம், எப்படி. இதெல்லாம் தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத நேர விரயம். அந்த நேரத்தை உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி வளர்றது, எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறது, எந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கணும் அதை யோசிக்கணும். அடுத்தவனே எப்போ பார்த்தாலும் நோண்டுறது, அடுத்தவனை டம்மி பண்ண நினைக்கிறது, பல பிரச்சனைகளை கொடுக்கறது, அவனுக்கு போய் எங்கேயாவது பில்லி சூனியம் ஏவல் செய்வனை வைக்கிறது, அவன் குடும்பத்தை பாடடிக்கிறது, காடாத்து கரமாதி கொடுக்குறது, 8 கொடுக்குறது, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுற எதிரிக்கு நீங்கள் செய்யலாம். எதிர்பாராமல் ஒரு சின்ன சண்டை சச்சரவு போக்குவரத்துனா நீங்கள் அதை ஒரு பெருசாக உண்மையிலே உங்களுக்கு காலங்காலமாக எதிரி தொந்தரவு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய இன்னல்கள் இருக்குன்னா நீங்கள் இதை பண்ணுறதுல தப்பு கிடையாது. மனநல பாதிக்கப்பட்டவங்களுடைய துணி வேணும், வேப்பெண்ணெய் வேணும், 6 செப்பு தகடு வேணும். சில இதில் சூட்சமங்கள், சில வழிபாடு முறைகள்லாம் இருக்குது. நான் சொல்லித்தரேன். சிறிய காணிக்கையின் பேரில் தான் சொல்ல முடியும். இதை நீங்கள் ரொம்ப பண்ணலாம். என்னைக்கு பண்ணலாம், எப்படி பண்ணலாம், மயானத்தில் பண்ணலாம், வீட்டில் பண்ணலாம், எப்படின்னா எல்லாம் சொல்லித்தரேன். எதிரியை பைத்தியமாக்கி விடணும், அவ்வளோதான். நம்ம எதிரினாலே சில பேர் பைத்தியமாகவே நிற்கிறாங்க. பைத்தியமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களே இல்லையா, ஆனால் பைத்தியமாகவே ஆகிடுறாங்க. ஐயோ நமக்கு இந்த பிரச்சனை கொடுக்குறான், அந்த பிரச்சனையை கொடுக்குறான், இவ்வளோ சிரமத்தை கொடுக்குறான், இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி இவங்க பைத்தியமாகிடுறாங்க எதிரினால். அப்போ அந்த எதிரியை நம்ம பைத்தியமாக்கி விடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும், தெய்வத்தோட ஆட்சி இருக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.